அனைவர்களுக்கும் வணக்கம். இசைப்பிரியர்கள் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் குழந்தை சுகுமாரனின் நமஸ்காரங்கள். ரெண்டாவது இன்றைக்கி நான் புது லெசன் கொள்ளக்கொள் பாடம் திட்டம் எப்படி செய்யணும், எப்படி கொள்ளிக்கணும், கொள்ளப்பித்தல் துவனி எப்படி சொல்லணுங்கிற முறையெல்லாம் இப்போ நான் இங்கே பேசிக் லெசன் இப்போ தாள நிர்ணய பயிற்சி, எப்படி தாளத்தை நிர்ணயம் பண்ணணும், காலப்பிரமாணம் எப்படி விற்கணும் அப்படின்னு நீ சொல்லி காட்டுறேன். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு எபிசோடில் நான் சொல்லி காமிச்சிட்டு வரேன். நீங்களும் அது மாதிரி பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தாள நிர்ணயம் கிடைக்கும். அதை பற்றின ஒரு நிறைய தெளிவு கிடைக்கும்ங்கிறத சொல்லி இப்போ பொதுவாக ஆரம்பத்தில் சதுசர ஜாதி திருப்படை தாளம் கதி சாதித்தாளம் லயத்தை முதல்ல சுட்டி காட்டுறேன். முதல் காலம், ரெண்டாம் காலம், மூணாம் காலம். த க தி நி த க ஜ நு த க தி நி த க ஜ நு த க தி நி த க ஜ நு தக்க திப்பி தக்க சொட்டு தக்க தி தக்க சொட்டு தக்க திப்பி தக்க சொட்டு தக்க திப்பி தக்க சொட்டு ஓ சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பேசிக் லெசன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு ஒதுங்கி வரும். இப்போ தாத்தித்துவம் நம்ம சொல்கிறோம்னா அந்த பாடத்தை எப்படி சொல்லணும், இந்த லய நிர்ணய பயிற்சிக்காக தா தி தும் நம் த கி ட தி தும் நம் த கி ட தும் நம் த கி ட நம் த கி ட தா. திரும்ப சொல்கிறேன். தா தி தும் நம் த கி ட தி தும் நம் த கி ட தும் நம் த கி ட நம் த கி ட தா. முதல் காலம் சொல்லிட்டோம். இப்போ ரெண்டாம் காலத்தை அதை சொல்லிக்கணும். த தி தும் நம் த கி ட தி தும் நம் த கி ட தும் நம் த கி ட நம் த கி ட த தி தும் நம் த கி ட தி தும் நம் த கி ட தும் நம் த கி ட நம் த கி ட தா. ரெண்டாம் காலம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலப்பிரமாணத்தையும் சொல்லி ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம பார்ப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாதவர்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறையா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய விஷயங்கள் தெரிய வரும்.